ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதை எப்படி பாக்குது திமுக? இது இடி எப்படி செயல்படுகிறது என்பதை பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்க தலைவரும் கண்டிச்சிருக்கிறாரு. அதான் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஆளை கடிக்கிற மாதிரி எல்லா மாநிலத்திலும் அதை பயன்படுத்தி விட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது பழிவு சுமத்துவதை போல செயல்படுவதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தவறானது என்பதை இன்றைக்கு தமிழக அரசு தளபதி MK ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு உச்ச நீதிமன்றத்திலே வாதாடி இந்த தடையை பெற்றிருக்கிறது. இனியாவது இதை பார்த்த பிறகு ஒன்றிய அரசு தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டை கிண்டுவதை விட்டுவிட்டு தமிழ்நாடோடு இணக்கமாக போவதை முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது இடி தனிநபரா இதை விசாரிக்கும் போது இதை நம்ம பாஜகவோட ஒப்பிடுவதுங்கிறது சரியா இருக்குமா? பாஜக தானே இடியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுதுன்றது சொல்றாங்க. அதாவது அரசியல் சட்டத்தினுடைய இறையாண்மை இன்னும் புல் தீர்ப்பு நான் படிக்கல. அது குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே. பாஜக தானே ஆளுது, பாஜக தானே இன்னைக்கு அரசு, ஒன்றிய அரசு. அவங்க சொல்லாம யாரும் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற பாஜகனுடைய தலைவர்கள் தானே அண்ணாமலை, தமிழிசை, இவங்க தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்மாக் பத்தி. அவர்கள் ஒத்துக்குதுற மாதிரி எடப்பாடி பேசினாரு. ஆக இது பிஜேபி சொன்னதுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அட்வொகேட்டாவும் இருக்கிறனால நான் கேட்கிறேன், இது இடைக்கால தடை அப்படின்னு தான் இந்த உத்தரவு பார்க்கப்படுது. எல்லா தடை இடைக்காலம் தான் நிகழ்காலம் ஆகும். அதுலயே ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பர்மனன்ட் கொடுக்க முடியாது. இப்ப இடி திரும்ப அவங்களும் மனு தாக்கல் பண்ணுவதற்கு சூழல் இருக்கு இல்லையா? வரட்டும், நீதிமன்றம் பார்க்கும், கேட்கட்டும், என்ன செய்யட்டும். எங்க பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். கவர்னர் விவகாரம் வந்தாலும் சரி, எந்த விவகாரம் வந்தாலும் சரி, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தீர்ப்புகளை தளபதி MK ஸ்டாலின் இன்றைக்கு பெற்று கொடுத்து விட்டுருக்காரு. இடைக்கால தடை இது அதிரடின்னு சொல்றதுக்கோ இல்ல இது சந்தோஷமா கேள்வி கேட்கறதுக்கோ ஒண்ணும் இல்ல. ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஊழல் வழக்கு, உலகத்துக்கே தெரியும் அங்க தப்பு நடந்திருக்குன்னு. அதுல நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது சந்தோஷமாவோ இல்ல அதிரடியாலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மத்த ஊழல் கூட உங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா டாஸ்மார்க்ல ஊழல் நடந்தது தமிழ்நாட்டுக்கே தெரியும். எல்லாரும் 10 ரூபா டாஸ்மார்க்ல எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்றது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இது தமிழக அரசு முன்வைத்திருக்கிற வாதங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏன்னா இது இன்டரிம் ஸ்டே தான், நாங்க எப்படியும் வெக்கெட் ஸ்டே போட போறோம். அப்போ இதெல்லாம் அறிக்கை பண்ணுவோம். எப்படி இப்படி ஒரு வாதங்களை முன் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இடிக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனில ரைடு பண்றதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ரீதியில அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டதாக அறிகிறேன். இடி ஆக்ட்ல மணி லாண்டரிங் ஆக்ட படிச்சு பார்த்தாலே தெரியும். பப்ளிக் செக்டார் கம்பெனி வெல் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் இடி. ஏற்கனவே பல நேரங்கள்ல நடந்திருக்கு. BCCL ரைடு நடந்திருக்கு, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில நடந்திருக்கு, BSNL நடந்திருக்கு, ஏர் இந்தியாவில் நடந்திருக்கு. டைரக்டா அரசின் கண்ட்ரோல்ல வருகிற பல நிறுவனங்கள்ல இடி இதற்கு முன்பாக ரைடு நடத்தின பல உதாரணங்கள் இருக்கிறது. இது முன்வைக்கப்பட்ட வாதங்களும் தவறான வாதங்கள். இது கண்டிப்பா என்ன சொல்றது, சேலஞ்ச் பண்ணப்பட வேண்டிய ஒரு இன்டரிம் ஆர்டர். சேலஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இது ஒரு இடைக்கால தடை, சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீதிபதிகள் சொன்ன கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இப்ப தனிநபர்கள் ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு தாங்க இவ்வளவு உதாரணம் சொன்னேன். எப்படி நீங்க கேட்பீங்க? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில ரைடு பண்ணாங்களா இல்லையா? இவ்வளவு உதாரணம் சொல்றேன், அப்புறம் நடவடிக்கை எடுப்பதான்னு கேட்டாங்கன்னா அதுதான் சொல்றேன். முன்வைத்த வாதங்கள் தப்பு. இது நீங்க இடிக்கு ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்குள்ள போய் ரைடு பண்றதுக்கு பவரே இல்லைன்னு சொல்றதே முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அதனாலதான் சேலஞ்ச் பண்ணுறேன். நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி சார், ரூல் ஆஃப் லா. சட்டம் என்ன சொல்லுதோ அதான் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரியாதா டாஸ்மார்க்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னு தெரியாதா? சங்கருக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அப்புறம் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஊழல் நீதிமன்றம் இடைக்கால ஒரு செகண்ட். நீதிமன்றம் ஊருக்கே தெரிந்த ஒரு ஊழலுக்கு அதுக்கு ஒரு நீதிமன்றம் மூலமாக ஒரு தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுதான் கேள்வியாக எழுப்பப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு ஊழல், உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஊழல், என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டே வந்திருக்கேன்னு சொல்லி அப்படிதான் அறிக்கை போடணும்.
நீங்க உங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் வித்தியாசமா இல்ல இருக்கு. இல்ல இப்ப இடி இந்த மாதிரியான வாதங்கள் அங்க வச்சிருப்பாங்க தானே? வைப்பாங்க சார், வைப்பாங்க. இப்பதானே ஸ்டே கொடுத்துருக்காங்க. வெக்க ஸ்டே பெட்டிஷன்ல வைக்கதான் போறாங்க. அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? இல்ல இப்ப ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டுட்டு மட்டுமே உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு அப்படிங்கறதான் நீங்க சொல்ல வர்றதா? வரம்பு மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படிங்கறத இந்த முறை மட்டும் இல்ல, கடந்த இதுக்கு முன்னாடி நடந்த இடி ரைடுகள் மூலியமே அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாதிரி ஏற்கனவே பெண்களை நாங்க விசாரிச்சுட்டாங்க, 6 மணிக்கு மேல விசாரிச்சுட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் ஸ்டே கொடுத்துட்டு அடுத்து அதே சென்னை உயர் நீதிமன்றம் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? முதல்ல ஏத்துக்குச்சு சார். முதல்ல பெண் டாஸ்மார்க் ஊழியர்களை என்கொயரி பண்ணாங்க அப்படின்ற அந்த வாதத்தை ஏத்துக்குச்சு, ஸ்டே கொடுத்துச்சு. அதே சென்னை உயர் நீதிமன்றம் திருப்பி அந்த வாதத்தை ரிஜெக்ட் பண்ணுச்சு. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஒரு ஊழல் நடந்திருக்குன்னா எல்லா அதிகாரியும் தான் விசாரிப்பாங்க, பெண் அதிகாரிகளை விசாரிச்சாங்கன்றத ஒரு சாக்கா சொல்லாதீங்கன்னு சொன்னுச்சு. அதனால நீதிமன்ற கருத்துக்கள் மாறுவதை நம்ம பல நேரங்கள்ல பார்த்திருக்கிறோம். பட் இது ஊருக்கே தெரிந்த ஒரு ஊழல். இதுல முரண்பாடு கிடையாது. இது அன்டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இந்த ஊழல் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிந்த ஒரு ஊழல். குடிமகன்னா சிட்டிசன், புரியுதா? அதனால ஒரு ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஊழல் நீதிமன்றம் மூலமாக ஒரு தடை ஏற்படுகிறதுன்னு சொல்லும்போது இப்ப ஊழலுக்கு எதிராக பேசுறவங்க என்ன பேசணும்? இது ஒரு பிஜேபி டிஎம்கேன்னு பாத்துட்டு இருந்தா ஊழலுக்கு எதிராக எப்ப பேச போறீங்க? ஈடிங்கிறது ஒரு அட்டானமி அமைப்பு சார். ஈடி அதிகாரிகளுக்கு எல்லாம் நம்ம வரிப்படத்துல தான் சார் சம்பளம் தராங்க. அவங்க வேலையை அவங்க பாக்குறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் தராங்க. இதுதான் அவங்க வேலை. இந்த விவகாரத்துல என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஊழல் நடக்கிற இடத்தெல்லாம் போய் பாஜகவின் பிடியில தான் ஈடி இருக்கு, அவங்கதான் இதை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி போன்றவர்கள் சொல்றாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியிலுமே அவர் அதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? ஈடியினுடைய பிடியில் முழுக்க முழுக்க பாஜக தான் ஆட்டி படைக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஆர்.எஸ். பாரதி. ஆர்.எஸ். பாரதி பத்திரிகையாளர்களை பத்தி என்ன சொன்னாரு? அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அவர் சொல்றது நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க, நானே ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அவர் சொல்றதுல சைட்டேஷன் கேக்குறீங்க, ரெஃபரன்ஸ் கேக்குறீங்க? சரி, இப்ப ஈடியினுடைய அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்க போகுது? அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது? அது இதுல ஒண்ணும் இல்லைங்க. இதுல நான் தான் சொல்றேனே, ஃபிட் கேஸ் டு சேலஞ்ச் திஸ் இன்டரிம் ஆர்டர். இது சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு இன்டரிம் ஆர்டர். ஏன்னா ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கிறது. மணி லாண்டரிங் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க அதிகாரியை மட்டும் விசாரி, நிறுவனத்தை விசாரிக்க கூடாதுன்னா நிறுவனத்துக்குள்ள போகாம அந்த அதிகாரி எப்படி விசாரிக்க முடியும்? ரோட்ல டீ கடையில நின்று விசாரிப்பாங்களா? ஒரு அதிகாரி அந்த மேலாளர் தப்பு பண்ணிருக்காரு, அந்த மேலாளரை போய் அவர் டீ குடிக்க வரும்போது சார் இந்தாங்க சார் நாங்க விசாரிக்க போறோம்னு சொல்லி விசாரிக்க முடியுமா? இல்ல அந்த நிறுவனத்துக்குள்ள போய் விசாரிக்க முடியுமா? ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.